ஹாய், வெல்கம் டு நாமும் நலன். இன்னைக்கு சூப்பரான ஒரு பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் செய்ய போகிறோம். இதுக்கு 1/2 கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 15லேருந்து 20 காஞ்ச மிளகா விதையை எடுத்துகிட்டு 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். அது கூட 25லேருந்து 30 சின்ன வெங்காயம் இடித்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினோடனே அது கூட திருப்பியும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு சிக்கனையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நாட்டுக்கோழி சிக்கனால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இது கூட 1/2 மூடி தேங்காய், தேவையான அளவு உப்பு, சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டு ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். அப்பப்போ திறந்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி.